வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வடை செய்ய போகிறேங்க. லஞ்சுக்கு வந்து புடலங்காய் சாம்பார் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, புடலங்காய், புளி, பூண்டு போட்டு 5 விசில் விட போகிறேன். அப்புறமா காராமணி கத்திரிக்காய் பொரியலுக்கு காராமணி வந்து ஒரு வேக்காடு விட்டு வச்சுருக்கேன். அந்த வடைக்கு வந்து உளுந்து ஊற போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பருப்பு 5 விசில் வந்ததும் இதை மாதிரி கடைஞ்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நம்ம எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டி நம்ம கொதி விட்டு இறக்கணுங்க சாம்பார். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி ஆஞ்சநேய ஜெயந்திங்க. அதனால தான் வந்து மிளகு வடையும் இனிப்பு வடையும் செய்ய போகிறேங்க உளுந்தில். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பாருங்கள், உளுந்து வடைக்கு வந்து மிளகு வடைக்கு உளுந்தும் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி போட்டு மாவு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சிக்கிட்ட மாவில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம் பொடி பண்ணி போட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இனிப்பு வடைக்கு உளுந்து கூட வெல்லம், ஏலக்காய், சுக்கு பொடி போட்டு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் அது கூட கொஞ்சம் அரிசி மாவு, நெய் போட்டு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டால் நம்மளோட நம்ம மிளகு வடைக்கு மாவு ரெடி, இனிப்பு வடைக்கும் மாவு ரெடிங்க. மிளகு வடை சுட்டுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு போகிறதுனால வடை நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பாக, நல்லா பெருசாக மெது மெதுன்னு வருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. இனிப்பு வடை வந்து அதிரசம் டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக அதிரசம் மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து காராமணி கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம், தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அந்த பாருங்கள், சாம்பார் கொதித்து ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிச்சிட்டேங்க நான். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் கூட இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருக்க காராமணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம நல்லா சுருளை வதக்கி எடுத்தால் நம்மளோட காராமணி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இது அந்த சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், நம்ம பொரியல் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்குன்ட்டு. அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் பார்த்துடலாங்க. சுட சுட சாதம், புடலங்காய் சாம்பார், அப்புறமா இனிப்பு வடைங்க, ரசம், காராமணி கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் மிளகு வடைங்க. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. என் பையனுக்கு சாப்பாடு, சாம்பார், பொரியல், குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வடை மாவு பொரித்து கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.